ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வரலாறுகள், இந்த பழங்காலத்து பொருட்கள், பழைய வரலாற்றில் நல்ல நல்ல வரலாறெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வரலாறுனால் இந்த போரோ, இந்த சண்டைகளோ, நல்ல நல்ல கண்டுபிடிப்புகள், நல்ல சாதனைகள்லாம் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும். அதெல்லாம் இதில் அப்லோட் பண்ணிட்டு வருவேன். இந்த சேனலில் ஒரு டைரியாகவே பயன்படுத்திட்டு வரேன். என்னுடைய டைரி எழுதி வச்சனா கூட அது டைரியில் எழுதி வைக்கிறதெல்லாம் நானும் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னே நிறைய டைரிலாம் எழுதியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் அதை விட இந்த காணொலியை பதிவேற்றம் செஞ்சு அந்த காணொலி திரும்பவும் கேட்கும்போது, அந்த ஆடியோ அந்த வீடியோவாக நான் கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சேனல்லே பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு நான் பதிவேற்றம் செஞ்ச காணொலிகளும் இருக்கும். காணொலின்றது மீனிங் என்னென்னா வீடியோங்க, அதை காணொலின்னு சொல்கிறேன். காணொலி இப்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரியாக தான் இருக்குது. கேட்கும்போது நல்லாயிருக்கும். நீண்ட மாதங்கள் வருடங்கள் கழிச்சு இந்த சேனலில் நிறைய ஹிஸ்ட்ரி பற்றி என்னுடைய அனுபவங்கள் நிறைய பகிர்ந்திருப்பேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசைகள்லாம் மனிதர்கள் அனைவரும் நேர்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. அவ்வளோதாங்க. சுயநலமின்றி பொதுநலமாக நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். அது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வருங்கால ஜென்ரேஷன், அடுத்த வர தலைமுறைகள் அனைத்தையும் ஒற்றுமையாக நேர்மையாக வாழ வைக்கும் ஒரு நல்ல இதை உருவாக்க வேணும். அது அரசு வந்து செயல்படுத்த முடியுங்க. அரசு நினச்சா எதை வேணாலும் மாற்ற முடியும். அதனால் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இதை சிந்திக்கணும். என்ன தான் பணம் கோடி கோடியாக அவங்க வச்சாலும் அவங்களுடைய ஆயுட்காலம், ஒவ்வொரு மனிதனோட ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற முழு பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முழுமையாக எங்கே இருக்குன்னு கூட அவங்களால தெரியாது. ஆனால் சேர்த்திட்டே இருக்காங்க. சேர்த்தி மட்டும் என்ன, அதை வாழ்கிற நாளில் மற்றவங்களை மகிழ்வித்து வாழ்ந்துட்டு போகலாம். இருக்கிற காசை ஃபுல்லாக, நான் சொல்கிறது கஷ்டப்படுறவங்கள சொல்ல, நிறைய பணம் இருக்கிறவங்க மற்றவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். நான் இலவசமாக வாரி கொடுக்க சொல்ல, ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்பில் அவங்கள வாழ வைக்கிறது. அரசு இதை செயல்படுத்த முடியும். நம்மளுடைய வரி பணத்தை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இங்கே கஷ்டப்படாமல் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நலமுடன் நோய் நொடி இல்லாமல் சிறந்த வாழ்வாதாரத்தை உருவாக்க, நேர்மையான வழிநடத்த உருவாக்கலான்னு சொல்ல வரேன். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இது எங்களுடைய நெல் கலனிங்க. இதில் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது தனிமையில் இங்கே எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல எடுத்துகிட்ருக்கேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பசுமை.